எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. நாங்கள் வந்து எண்ட் ஆஃப் த பார்டரில் தான் இருக்கோம். எங்கள் ஊர் வந்து பொன்னை. நாங்கள் ஒரு எஜுகேஷன் இது கிடையாது, ஒரு காலேஜ் கிடையாது. இது வந்து நாங்கள் 2013 நாங்கள் வந்து பாஸ் அவுட் ஆனோம். அப்போதுலேருந்தே ஸ்டில் இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு காலேஜ் கூட ஸ்டில் அங்கே எங்கேயுமே கிடையாது. ஆனால் எதுக்குமே உதவாத இடத்துலலாம் ஒரு காலேஜ் அவங்களோட பேருக்காக கட்டி வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்டோட கொள்கையில் சொன்னாங்க எல்லா ஊருக்கும் பஸ் எல்லாம் விடுவோம்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் இப்போ வரையும் கூட எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ், 3 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனா வேலூர்ல இருக்கக்கூடிய அரசியல் மட்டும் தான் தெரியும். அதனால கேட்கிறேன், வேலூர்ல இருக்கக்கூடிய மக்கள் யார் ஓட்டு போலாம்னு நினைக்கிறாங்க? 2026 யார் வெற்றி நினைக்கிறாங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோரோவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு புது அரசியல் வரணும் தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தா ப்ரீவியஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டுன்னு. எக்கனாமி வைஸ் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு இருந்தாலும் சரி. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் தொகுதி வந்து திரு துரைமுருகன் ஐயா தான். எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. நாங்கள் வந்து எண்ட் ஆஃப் த பார்டரில் தான் இருக்கோம். எங்கள் ஊர் வந்து பொன்னை. நாங்கள் அங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எஜுகேஷன் இது கிடையாது, ஒரு காலேஜ் கிடையாது. இது வந்து நாங்கள் 2013 நாங்கள் வந்து பாஸ் அவுட் ஆனோம். அப்போதுலேருந்தே ஸ்டில் இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு காலேஜ் கூட ஸ்டில் அங்கே எங்கேயுமே கிடையாது. ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போனால் தான் எங்களுக்கு ஒரு காலேஜே இருக்குது. ஆனால் எதுக்குமே உதவாத இடத்துலலாம் ஒரு காலேஜ் அவங்களோட பேருக்காக கட்டி வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ். இப்போ அவங்களோட கொள்கையில் சொன்னாங்க எல்லா ஊருக்கும் பஸ் எல்லாம் விடுவோம்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் இப்போ வரையும் கூட எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ், 3 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருக்கோம். இன்னும் இருக்க சின்ன சின்ன கிராமத்துக்கெல்லாம் இன்னும் கூட பஸ் எல்லாம் வசதி எதுவுமே கிடையாது. நாங்கள் படிக்கிறதும் சரி, இப்போ படிச்சுன்ற பசங்களும் சரி 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து வந்தால் படிச்சுட்டு இருக்காங்க. இது இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. 1000 மக்கள் தொகை எப்படி இருக்கு? வேலூர் மக்கள் எப்படி பார்க்குறாங்க? ஓகே பிரதர், நீங்கள் கேட்குறதுனால உங்களை கேட்குறேன். இப்போ ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க, ஓகேங்களா? இப்போ ஒரு நல்ல அரிசி சாப்பிடணும். சரி, ரேஷன் அரிசியே சாப்பிட்றோம். இருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு வச்சிங்களேன், ப்ராப்பரான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்மக்கிட்ட இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். ப்ராப்பரான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒரு கிளினிக்கே போகிறனாலும் அங்கே போய் டேப்லெட்ஸ் வாங்கிறதுக்கே ஒரு கன்சல்டன்ட் ஃபீஸே பார்த்தீங்கன்னா ஒரு 300 400 வந்தது. ஒரு நடுத்தர மக்கள், நாங்களும் நடுத்தர மக்கள் தான், ஒரு சாமானிய மக்கள்லாம் எப்படி இப்போ அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும்? ஒரு 1000 ரூபாய் இது பண்ண ஏன் நீங்கள் வேலைக்கு போகலான்னு கேட்கலாம். வேலை வாய்ப்பே இங்கே இல்லாமல் தானே இருக்குது, ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது ப்ரோ. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கேள்வி கேட்குறதுனால நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். சொல்லுங்கள். இப்போ நிறைய மக்கள் நான் சொல்கிறாங்கனாக்கா 1000 ரூபாய்ன்றது உங்களுக்கு வந்து அது சின்ன காசப்படுது, அது எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த 1000 ரூபாய் கூட இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல. இந்த 1000 ரூபாய் போதும். இப்ப நீங்க வந்து ஒரு இப்ப இருக்கிறீங்க, என்ன இருக்கீங்க, என்ன வேலைக்கு போவீங்க. இப்ப 60-70 வயசுல இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த அம்மா அப்பா சரி பசங்க என்ன பாத்துட்டாங்கன்னா ஓகே. பசங்க பார்க்காத பட்சத்துல அந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் தான் சலுகை நம்பிக்கை தான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க இந்த 1000 ரூபாய் எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியுமா? சோ அவங்களுக்கு பாதிக்குமா இல்லையா? இல்ல பிரதர், எங்களுக்கு 1000 ரூபாய் வேணான்னு சொல்ல, 1000 ரூபாய் பத்தாதுன்னு சொன்னாலும் ஓகே தான். பட் இருந்தாலும் எங்களுக்கான தேவைகளை நீங்கள் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதையும் இப்போல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியணும்லாம் தெரியாது. ஒரு 20th மேலே போய் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், ரேஷன்லேயே அரிசியெல்லாம் இருக்காது. ஸ்டில் இப்போ கூட அது நடந்துட்டு இருக்கு. பருப்பு கேட்டால் பருப்பு இருக்காது. 1 கிலோ பருப்புக்கு 1/2 கிலோ பருப்பு தான் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து அவங்களே வந்து ஒரு பெருசாக போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க, புகார் அளிக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு போட்டால் பாதி நேரம் ஃபோனே போகாது. இப்போ இதெல்லாம் யாருன்னா பேசுகிறாங்களா பிரதர்? ஆனா இப்ப வரையும் கூட இதெல்லாம் நடந்துதான் இருக்கு. கண்டிப்பா கிடையாது பிரதர், கண்டிப்பா கிடையாது. ஊருக்கு எவ்வளவு வருது, இதுக்கு எவ்வளவு நம்ம கொடுத்துருக்கோம், மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஒரு சர்வே இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்குங்க. இருக்கு. அது ஓபன் பண்ணி பாத்துக்கலாம்ல. ஓபன் பண்ணி பாத்துருக்கோம். நாங்களும் அந்த மந்த்லி அந்த கிராம சபான்னு ஒரு இதுவெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, மீட்டிங். அதுக்கெல்லாம் போயிட்டு ஏன் எங்களோட ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் இந்த லைட் எல்லாம் போடல, சில இடத்துல எல்லாம் வந்து காவாவே போடல, காவா போட்ட மாதிரி சாங்ஷன்லாம் இருக்கு பிரதர். அதெல்லாம் நாங்கள் கேஸும் ஃபைல் பண்ணியிருக்கோம், எவ்வளவோ போயிருக்கு. பட் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே கிடையாது. நாங்கள் அவர் வந்தா மாத்திருவாருன்னு சொல்ல, அவர் வந்தா எதனா ஒரு புதுசா நடக்கும் தான் கேட்குறோம், ஓகேங்களா? மேபி இது அவர் வேற மாதிரி, அவரோட வே ஆஃப் திங்கிங் வேற மாதிரி இருக்கும்ல, அவரோட அப்ரோச் வேறு மாதிரி இருக்கலாம். ஏன்னா இந்த இது வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டோம். இந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2 கட்சி மாற்றி இருக்காங்கன்னு சொல்லிட்டுன்னு. அவங்களோட இதுவும் நம்ம பார்த்துட்டோம். பட் புதுசாக ஒருத்தர் வராரு, சீமான் சாரும் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கையை விட்டு விஜய் எதிர்க்கிறதே வந்து ஒரு பெரிய கொள்கையை வச்சுட்டு இருக்காரு. வேலூர் மக்களுக்கு இப்போ நீங்கள் தான் சிஎம், ஓகேங்க. அவங்களுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? வேலூர் மக்களுக்கு சிஎம்
ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான் பிரதர். எஜுகேஷன் வந்து எங்கள் சைடில் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஓகேங்களா, எஜுகேஷனை கொஞ்சம் டெவலப் பண்ணோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ரொம்பவே போராக இருக்குது எங்கள் சைடில். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிப்காட் தொழிற்சாலைன்னு தெரியல உங்களுக்கு, எங்கள் சைட் தான் இருக்குது. அதில் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 70% பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க ஸ்டில் இப்போ வரைக்குமே. நம்ம ஆளுங்களும் போகிறாங்க. என்ன போகிறாங்கன்னா டெய்லி வேவர்ஸாக போகிறாங்க. டெய்லி வேவர்ஸ் தான் போயிருக்காங்க. ஒரு எம்ப்ளாயி போஸ்டிங்கில் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்கலாம் வந்து நார்த் சைடில் இருக்கிறவங்க இவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. அதோட பெரிய இது நீங்கள் இன்ன வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்கவே இல்லை. வேலூர்னோடனே பாலாரை பற்றி நீங்களும் கேட்கவே இல்லை. ஓகேங்களா, நீங்கள் வந்து பாலாரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆறே கிடையாது இப்போது. அதே மாதிரி ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மலையே கிடையாது. நீங்கள் போகிறப்போ வாலாஜா பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், மலையே கிடையாது. என்னடா செய்வீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறோம் பிரதர். இப்போ இதெல்லாம் இருக்குங்கள, இதெல்லாத்தையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மேம்படுத்துவோம். பெருசாக எங்கள் ஊர் வந்து பெருசாக ஃபேமஸ் ஆகணும்னா எஜுகேஷனும் வேலை வாய்ப்பு கொஞ்சம் மாற்றினாலே போதும் பிரதர். மாற்றாலே போதும். எல்லாமே எங்க நம்ம இவர் ஆர்காந்த ஐயா வீட்டுக்கு தான் போச்சு, வேற எங்க போச்சு? பணம் வாங்கி பணம் வந்து பேக்கெட்டுக்கு போய் பாய்ச்சி முடியுது. அதுதாங்க ஐயா, நீங்க போனீங்கனாலே பார்க்கலாம். வாலாஜா டோல்கேட் தெரியல உங்களுக்கு? வாலாஜா டோல்கேட் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா போகும். இந்த வடிவேல் சார் காமெடி மாதிரி மலையை மாட்டு கொம்பு மாதிரி சீ வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, விஜய் அண்ணா வந்திருக்காரா? வந்திருக்காரு சார். இப்போ லாஸ்ட் இல்லை, ஆக்சுவலாக நான் ஒர்க்கிங் வந்து ஃபாரின்ல இருக்கேன் நான். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் லாஸ்ட் டைம் வரப்போ நான் பார்க்கல. மேபி ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க அவர் வரப்போ என்ன பேசினார் அப்படின்றத. ஆமாங்க பிரதர், அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோரோ நம்ம பொலிட்டிஷியன் எல்லாருமே ஆக்டர்ஸ் தானே பிரதர். அப்பயும் அவங்களுக்கு யாருக்குமே கூட்டம் வர மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவருக்கு மட்டும் கூட்டம் வந்து ரசிகர்ன்றீங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் சாரும் நடிச்சிருக்காரு. ஓகேங்களா, சீமான் சாரும் நடிச்சிருக்காரு. பட் ஆனால் ஏன் அவங்களுக்கு வரல, விஜய்க்கு வர மாதிரி? அவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகராள்ன்றதோட அவர்கிட்ட ஒரு நல்ல மனசு இருக்கு. புதுசாக எதனா ஒன்று பண்ணுவார். அவர் பேசுறது எல்லாமே மக்கள் பிரச்சனை பேசிட்டு இருக்காரு. அதுதான் எல்லாமே. கண்டிப்பா பிரதர், ப்ராக்டிக்கலா என்ன பண்ணணுமோ அது பண்றாங்க. இப்போ ரீசெண்டாக அவர் வந்துட்டு அறிக்கை விட்டாங்க பத்தி இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் செய்வேன்னு சொன்னாங்க. ஆனால் அது எதனால பண்ண முடியும்னு அவர் ஒரு சொல்யூஷனே சொல்லிட்டு போறாரு. இவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க, அந்த நிதியில் நம்ம இவ்வளோ பட்ஜெட் நம்ம லாக் பண்ணால் இவ்வளோ பண்ணலான்ட்டு அவர் சொல்கிறாரு. இந்த ஐடியாலஜி யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. எங்களுக்குமே 11th இந்த அரசியலை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் இல்லையா, இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. இந்த பணத்தை வச்சு இப்படி பண்ணலாம், இந்த பணத்தை வச்சு இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு யாரும் பண்ணலை. ஆனால் இவர் வந்துட்டு லாஸ்ட்டு போகும்போது அந்த சொல்யூஷனே சொல்லிட்டு போகிறாரு. அது வந்துட்டு இன்கேஸ் தாவேக்கா வரலனாலுமே அகைன் திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லை வேறு எந்த மாற்று கட்சி வந்தாலுமே இந்த ஃபாலோ பண்ணாலே போதுமே. நாங்கள் தாவேக்காக மட்டும் சொல்ல, அவர் சொல்கிற அந்த இது எடுத்துக்கலாம், நல்ல பயன் தானே அது. ஓகே, 2019 தேர்தலில் முக ஸ்டாலின் பார்த்தா எதிர்கட்சியாக இருந்தாரு. அவர் பார்த்தா ஒரு குட்டி ஒரு தூக்கி வந்தாரு. எனக்கு இதில் மனு நான் ஏது கொடுங்க, நான் 2021 ஆட்சி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் நிறைவேற்றிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைவேற்றப்பட்டுதான் அதில் போட்ட மனுங்களே ப்ரோ. அவரு கொடுத்த வாக்குறுதிகளே அவர் வந்துட்டு தேர்தல் வாக்குறுதிகளே பாதி நிறைவேற்றலை ப்ரோ. மனு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, மனு இருக்குமான்னு சொல்லிட்டு எப்படி வீடு பக்கத்து வீடு இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஏரியாலையும் மீட்டிங் மாதிரி போட்டு தொழில் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டம் எல்லாமே பண்ணாங்க. அதில் என்னோட அக்காதுமே எழுதி போட்டோம். என்னதுக்கு வேலை இருந்தால் நானும் தெரியும் ஒரு வேலையில் இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் சென்னைக்கு வரணும் அவசியம் இருக்காது. மனு எழுதி போட்டோம் பிரதர், மனு எழுதி போட்டோம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் பாதி பேர் வந்து ரோட்டு ஓரமாக தான் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷமாக அங்கே 20-25 வருஷத்துக்கு மேலேயே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சொந்த நிலம் கிடையாது. ஓகேவா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்பயே வந்து பட்டாவோட சேர்த்து நான் அவங்களுக்கு வந்து இடம் தரேன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த இதுலேயும் புகார் பெட்டிலையும் எழுதியும் போட்டோம். நாங்கள் ஸ்டாலின் சார் பண்ணாங்களா, எல்லாருமே சைன் பண்ணி போட்டாச்சு. ஸ்டில் இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல. பட்டா ஏறி தரேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புறம்போக்கு பண்ணி இருக்குங்க ஐயா, இருக்கு நிறையாவே இருக்கு ஐயா. அதே ஆமாம், அது எப்படி அவங்களுக்காக அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கும் போது கிடைக்கிற அந்த இடம் மக்களுக்காக பண்ணும்போது இல்லாமல் போகுதுன்னு தான் தெரியல. சரி, ஓகே ஐயா. இப்போ 2018 கடுமையை பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி முதலமைச்சரை பார்த்தீங்கன்னாக்கா ஒயின் சம்பளம் போடணும். தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் பார்த்தீங்கன்னா விதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2021 வந்து பத்திரிகை கேட்கும்போது நான் சொல்லவே இல்லைன்னு வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தேங்க. ஓகே, அதை பற்றி நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க இதை மட்டும் அது மாதிரி சொன்னதா பரவாயில்ல. நிறைய விஷயத்த அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதனால இப்போ என்னன்னா இப்போ வந்து அவங்க ஏன் ஃப்ரேமில் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு. இப்போ அவங்களும் ஒரு எம்பியே தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எம்பியே இருக்காங்க அவங்க. இது வரைக்கும் அவங்க வந்துட்டு எந்த ஃப்ரேம்லேயும் வராதுங்க. இப்போ எலெக்ஷன் தான் ஃப்ரேம்க்கே வராங்க. அவங்க ஒரு எம்பியாகவும் சரி
ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு மெம்பராகவும் சரி அவங்க எங்கேயுமே வெளியே வரல. புரியுதுங்களா? எலெக்ஷன் டைம்ல மட்டும் வராங்க. இப்ப 5000 ரூபாய் பாத்தினாக்கா திமுக அரசு கொடுத்துருக்காங்க. ஆனா எலெக்ஷன் வந்துருச்சு, அதனால தான் காசு போட்டிருக்காங்கன்னு மக்களுக்கே நல்லாவே எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பார்த்தோன்னா எப்படின்னு பார்த்தோன்னாக்கா இப்போ ஒரு எம்எல்ஏ பார்த்தோன்னாக்கா ஜெயிச்சுருவாரு, அதுக்கப்புறம் பார்த்தா 4 வருஷம் 5 வருஷம் காணாமல் போயிடுவாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்த அப்புறம் தான் அவங்க வருவாரு. அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். இதே போல ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது மக்கள் அனைவரும் தெரிஞ்சுதான் பார்த்தோன்னா நடக்குது. ஆனா மக்கள் மீண்டும் மீண்டும் திமுக அதிமுக நிலைமையில ஓட்டு போடுறாங்க இல்லையா? ஸோ அதோட நிலைமை என்னன்னு பாக்குறேன். இல்லை அது விதமா வராது ப்ரோ. பாதி ஏஜ்டு தான், அவங்க வந்துட்டு அவங்கள மாற்ற முடியாது. அதாவது ஏஜ்டு பீப்புள். அதான் இப்போ அதுதான் சொன்னேன். எக்ஸாம்பிளுக்கு எங்கள் அப்பா சொன்னேன். எங்கள் அப்பா வந்துட்டு இப்போ விஜய்க்காக பேசுகிறாரு. நான் இப்போ சின்ன வயசுலேருந்து ஒரு ஆக்டராக இருக்கும்போது அவர் பேசுகிற விதமும் இப்போ அரசியலுக்கு வந்த விதமும் அவர் பேசுகிற விதமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ அவங்களோட மைண்ட் செட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இல்லையா? அது மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் மாறினா போதும் ப்ரோ. ஓகே, 2021 தேர்தலில் சீமானோட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது மாரி மாறும் இல்லை வாக்குறுதி வாங்கினார் அவரு. 8% வாங்கினாங்க. வாய்ப்புகள் இல்லாமல் போனார் இல்லையா? இல்லை அது இல்லை ப்ரோ. அவர் ஜெயிக்காத போகிறதுக்கு ரீசன் வந்துட்டு அவர் இன்னும் ஜெயிக்கலாம். இன்கேஸ் விஜய் வராமல் இருந்திருந்தாலும் இல்லை அவர் இன்னும் தனிச்சே போட்டிட்டு இருந்தாலும் 8ன்றது இந்த முறை வந்துட்டு 20 வாரத்துக்கு சான்சஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் ஒருவேளை ஒரு விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாலுமே கூட அவருக்கு ஓட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆனதுக்கு ரீசனே வந்துட்டு அவர் தாவேக்காவை எதிர்த்து பேசுறதும் அந்த கொள்கையை மறந்து வெளியே வந்தது மட்டும்தான். ஓகே, விஜய்லாம் ஒரு கூத்தாடி ஒரு அரசியல் வந்து என்ன பண்ண போறாரு, என்ன தெரியும் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க ப்ரோ? கூத்தாடின்றதை விட அது ஒரு தொழில் தானே ப்ரோ. கூத்தாடின்றது அவங்களுக்கு ஒரு தொழில். நம்மளை பார்க்கறது நம்ம பார்வையில் வேற இருக்கலாம். இப்போ நான் அரசியலுக்கு போகணுன்னு சொன்னாக்கா இப்போ என் வேலையை விட்டு வரேன். கால் சென்டரில் நான் வேலை செய்கிறேன். கால் சென்டரில் இருந்து வரவன் இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாரும் இங்கே இல்லையே. இது வந்து நம்ம நாட்டில் வந்து யாருன்னாலும் ஆடலாம் இல்லையா? அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற பொலிட்டீஷியனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க கூத்தாடி விஜய்ன்னு சொல்லிட்டுன்னு, அவங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து எல்லாத்துலேயுமே அவங்களோட வீடியோஸ் தானே வந்துட்டு இருக்கு ஓட்டு கேட்டு. இப்போ அவங்க நடிக்கலைங்களா? இப்போ ரீசெண்டாக நடந்த தாவேக்காவோட அந்த மகளிர் தினத்துக்கு பார்த்தீங்கன்னா திமுக அது மாதிரி அந்த போராட்டத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த கூத்தாடுறவங்க தான் அதில் ஆடிட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு இந்த சிலம்பு ஆடுற பொண்ணுங்களையும் பரதநாட்டியம் ஆடுறவங்களையும் இல்லை இந்த நம்ம சமுதாயத்தில் ஒரு மேம்பட்ட தரத்துக்கு வந்தவங்களை பற்றி தான் அவங்க பேசினாங்க. அங்கே இதில் தெரியுது இல்லையா? கூத்தாடி மைண்ட் செட்டு வேறு, அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு மைண்ட் செட்டு வேறு. ஓகேங்களா? அதே வந்துட்டு இவங்க அரசியலேருந்து இப்போ கூத்தாடிக்கு மாறுறதுக்கு மாறின்னு இருக்காங்க. ஓகே, திமுக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொண்டு வந்தாங்க, என்னென்ன புத்தகம் பார்த்தீங்கன்னாக்கா தாவிகா பார்த்தீங்கன்னாக்கா கரகாட்டம் ஆடுறது, ஸோ அது மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. திமுக என்னென்னா கூட்டம் நடந்து போது என்ன செஞ்சாங்க அது அதான் ப்ரோ. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டர்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு முன்னே இருந்த ஸ்டார்டிங்கில் அவங்க இருந்த மேடையில் வந்துட்டு யார் யார் இருந்திருப்பாங்கன்னு தெரியும். இப்போ ரீசெண்ட் டேஸில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் யார் யார் வருவாங்கன்றது தெரியும். இப்போது கமலஹாசன் சார் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து மக்கள் நீதி மையத்தோட தலைவராக இருக்கிறனால அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே, ரஜினிகாந்த் சார் ஏன் வரணும், இளையராஜா சார் ஏன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வரணுன்றது தெரியல.